பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களோடு தற்போது பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடி வருகிறார். அது பற்றிய செய்திகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பரீட்சா பே சர்ச்சா திட்டத்தின் 9வது மாணவர்கள் சந்திப்பு தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் மாணவர்களிடையே பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடி வருகிறார். கூடுதல் தகவல்களுடன் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைகிறார். வணக்கம் யோகேஸ்வரன், தகவல்கள் என்ன? இன்னும் சில மாதங்கள்ல மாநில பொதுத் தேர்வுகள் மற்றும் மத்திய கல்வி வாரியத்தினுடைய பொதுத் தேர்வுகள் நடைபெற இருக்கிறது. நாடு முழுவதுமே லட்சக்கணக்கான மாணவர்கள் இந்த தேர்வுகளை எழுத இருக்கிறார்கள். இதற்கு முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடியோடு மாணவர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து அது இன்று இந்தியாவுல 7 இடங்கள்ல நேரலையிலையும் பிரதமர் நரேந்திர மோடி இல்லத்துல நேரடியாகவும் நடைபெற்று வருகிறது. என்ன திட்டம், எந்த திட்டத்தின் அடிப்படையில இன்று இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது? பரீட்சா பே சர்ச்சா அப்படின்ற திட்டத்தின் அடிப்படையில 2018ஆம் ஆண்டு முதல் பிரதமர் நரேந்திர மோடி பொது தேர்வு எழுத இருக்கக்கூடிய 12 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடிய வகையில பேசி வருகிறார். முதல்ல இந்த நிகழ்ச்சி என்பது 2018 பிப்ரவரி 16ஆம் தேதி டெல்லியில் இருக்கக்கூடிய டல்கட்ரா மைதானத்துல நடைபெற்றது. அப்போது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று இருந்தார்கள். இன்று இந்த நிகழ்ச்சியினுடைய 9வது நிகழ்ச்சி என்பது நடைபெற்று வருகிறது 2026ஆம் ஆண்டுக்கான. இதில் எவ்வளவு பேர் தெரியுமா பங்கேற்றிருக்கிறார்கள்? கிட்டத்தட்ட 6 கோடிக்கும் மேற்பட்ட மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்பதே பிரதமர் நரேந்திர மோடி மாணவர்கள் தேர்வு எழுதிருக்கக்கூடிய மாணவர்கள், அவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள், இந்த இருவருக்குமே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள், இவர்கள் மூவரையுமே சந்தித்து தேர்வு பயத்தை போக்கி தன்னம்பிக்கையோடு ஒரு தேர்வை ஒரு மாணவரை எப்படி எழுத வைப்பது, ஒரு மாணவர் தன்னம்பிக்கையோடு ஒரு தேர்வை எப்படி எழுதுவது. தேர்வு என்பது ஒன்றுதான், மதிப்பெண் என்பது மாறுபடும். ஆனால் தங்களுடைய கொள்கையும் இலக்கும் வெவ்வேறாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் எப்படியெல்லாம் இந்த கல்வியை பயன்படுத்த வேண்டும் என்ற வகையில பிரதமர் நரேந்திர மோடி பேச இருக்கிறார். இதற்கு முன்பு கிட்டத்தட்ட 8 இது போன்ற நிகழ்ச்சிகள் 2018 முதல் நடைபெற்று இருக்கிறது. ஆனால் அந்த நிகழ்ச்சிகள் அனைத்துமே டெல்லியில அனைத்து மாணவர்களையும் வரவழைத்து ஒரு விளையாட்டு மைதானத்துல ஒரே நேரத்துல பிரதமர் நரேந்திர மோடி பேசுவார். நிகழ்ச்சியினுடைய முடிவுல பிரதமர் நரேந்திர மோடியிடம் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பொதுத் தேர்வை எழுதிருக்கக்கூடிய மாணவர்கள் பல்வேறு கேள்விகளை கேட்பார்கள். அதற்கு பிரதமர் நரேந்திர மோடியும் நேரடியாகவே பதில் அளிப்பார். ஆனால் இந்த முறை அது கூடுதல் முயற்சியாக, ஏனென்றால் இந்த திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக 6 கோடிக்கும் மேற்பட்டோர் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்ததன் அடிப்படையில நாடு முழுவதுமே பல மாநிலங்கள்ல இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யலாம். மாநிலங்களிலிருந்து நேரலையில் மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுவார் என்ற வகையில ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில இன்று தமிழ்நாடும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய கோவை மாவட்டத்துல இருந்து மாணவர்கள் பல ஆயிரக்கணக்கானோர் பிரதமருடைய இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று இருக்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்தவரையிலுமே தற்போது மாணவர்களோடு உரையாற்றி வருகிறார். இன்னும் சற்று நேரத்துல மாணவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியிடம் கேள்வி கேட்கக்கூடிய நிகழ்ச்சிகள் என்பதும் தொடங்க இருக்கிறது. இந்த திட்டத்தினுடைய ஒரு முடிவாக பிரதமர் நரேந்திர மோடி மாணவர்கள் மத்தியில் நேரடியாக உரையாற்ற இருக்கிறார். அது வரக்கூடிய பொதுத் தேர்வுகளை எப்படியெல்லாம் எழுத வேண்டும், எதிர்கால வளர்ச்சிக்கு மாணவர்களுடைய பங்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதற்கு என்னென்ன மாதிரியான வழிகளில் எல்லாம் நாம் கல்வியை கற்கப்பட வேண்டும் உள்ளிட்ட குறித்து எல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி மாணவர்களுக்கு அறிவுரை வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மிக முக்கிய நிகழ்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான், அதே போல மாநிலத்திலிருந்து கல்வித்துறை சார்ந்த முக்கியமான அதிகாரிகள், மாணவர்கள் மற்றும் அவர்களுடைய பெற்றோர்கள், இவர்களுக்கு கல்வி கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர்கள் என பலரும் பங்கேற்றிருக்கிறார்கள். தற்போது இந்த நிகழ்ச்சி என்பது நடைபெற்று வருகிறது. நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் டெல்லியில் இருக்கக்கூடிய லோக் கல்யாண் மார்க் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அதிகாரப்பூர்வ இல்லத்திலிருந்து ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. இந்த ஒளிபரப்பு என்பது நாடு முழுவதுமே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கோவை உள்ளிட்ட 7 இடங்களிலிருந்தும் மாணவர்கள் நேரடியாக அந்த நிகழ்ச்சிகள்ல பங்கேற்று தற்போது பிரதமர் நரேந்திர மோடியோடு உரையாற்ற தயாராகி வருகிறார்கள். ஜெயா, மாணவர்களுடன் பிரதமர் கலந்துரையாடல் குறித்தான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.